அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வெனிசுலா பிரச்சனை, வெனிசுலா அமெரிக்கா பிரச்சனை இப்போ வந்து சர்வதேச அளவில் வந்து பூதாகாரம் எடுத்து நிற்கிது. ஏன் நம்ம எங்கேயோ நடக்கிற வெனிசுலா பிரச்சனையை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னால், அது ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து அதன் மீது வந்து அக்கறை உண்டு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது உலக போராக மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. வடகொரிய அதிபர் கூட சொல்கிறார், உலக போருக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான வல்லரசுகளுக்குள்ளே பலம் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி, அது என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, நம்ம 5-6 தினங்களாக நிறையா வீடியோக்களில் பார்க்குறோம். நம்மளால் பதிவிட முடியலை சில காரணங்களால். அதனால தான் இப்போ அந்த வெனிசுலா பிரச்சனை சம்மந்தமாக இதான் ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம் அந்த வீடியோ. இனிமேல் தொடர்ந்து பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா வந்து, வெனிசுலா பிரச்சனையில் நமக்கு இந்தியாவுக்கு ஏதாவது ஜாதகமான விஷயங்கள் இருக்கா, இல்லை பாதகமான விஷயம் இருக்கா? ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் உடனே வந்து வெனிசுலா பிரச்சனை முடிஞ்சு அடுத்து வந்து இந்தியாவை மிரட்டுறது மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாரு. இந்தியாவை மிரட்டுறது மாதிரி சொல்கிறத பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வெனிசுலா பிரச்சனையால் நமக்கு ஜாதகமாக பாதகமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெனிசுலாவில் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு முன்னோட்டமாக பார்த்துருவோம். அதாவது வெனிசுலாவில் வந்து அதிபர் நிக்கோலஸ் மதுரோ வந்து ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தவாதி. அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடக்குது. வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இயற்கையாகவே அவங்க வந்து சுவாப எதிரிகள். அது இவருடைய கருத்து வேறு. அதாவது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸுடைய கருத்தியல் வேறு, வெனிசுலா மக்களுடைய கருத்தியல் வேறு, அமெரிக்காவுடைய கருத்தியல் வேறு. இப்போ அதாவது வந்து இவங்க கம்யூனிசம் சார்ந்து வாழக்கூடியவர்கள், யார், வெனிசுலா மக்கள். அமெரிக்கா மக்கள் வந்து அதுக்கு எதிர்மறையான அந்த முதலாளித்துவம், அந்த சோசியலிசம், சோசியலிசம் இல்லை, முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம், இது மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடியவர்கள். இப்போ இவங்களுக்குள்ள இயற்கையாகவே எதிர்ப்பு வந்து பல காலமாக இருக்குது. இது வந்து வெனிசுலா நாடு வந்து எதை சார்ந்து, எந்த பெரிய நாடுகள், வல்லரசு நாட்டை சார்ந்து தானே சின்ன நாடுகள் இருக்குது. அதாவது கருத்தியல் சார்ந்து இருக்கக்கூடிய சின்ன நாடுகள் எல்லாமே வல்லரசு நாட்டை சார்ந்து தான் இருக்குது. இப்போ வல்லரசு நாட்டை எதை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய இரும்புத்திரை நாடுன்னு சொல்லக்கூடிய சோவியத் யூனியனோட ஆதரவில் தான் வந்து வெனிசுலா இருந்துச்சு. இப்போ சோவியத் யூனியன் இருக்கும்போதெல்லாம் வெனிசுலா வந்து ஒன்றும் அமெரிக்கா இது மாதிரியெல்லாம் பண்ணிட முடியாது. நிறையா மிரட்டியிருக்காங்க, ஆனால் இது மாதிரி பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சு. இப்போ சோவியத் யூனியன் போய் முன்னாள் கம்யூனிஸ்ட நாடாக ரஷ்யா மாறிட்டு, ரஷ்யாவில் இப்போ கம்யூனிஸ்ட சித்தாந்தம் கிடையாது, ஆனால் கம்யூனிஸ்டம் சித்தாந்தவாதிகளுடைய சாரம் அங்கே இருக்குது. இப்போ ரஷ்யாவோடைய முழுமையான ஆதரவு இருக்குது. ஆனால் ரஷ்யாவை முழுமையாக நம்பியிருக்கானா இல்லை. வெனிசுலா வந்து முழுமையாக வந்து சைனாவை நம்பியிருக்கு இப்போ. ஏன்னா சைனா வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்குது. அது முழுக்க கம்யூனிஸ்ட இரும்புத்திரை நாடு, கம்யூனிஸ்ட நாடு தான் அது. அதனால் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த நாட்டோட தான் இப்போ வந்து ரொம்ப உறவாக இருக்குது வெனிசுலா. இப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய வளங்கள்லாம் வந்து சைனா தான் ப்ராசஸிங் பண்ணுது. அதாவது இப்போ ஆயிலெல்லாம் எடுக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் சைனா கொண்டு போய், சைனா தான் அங்கே ஆயில் எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி அவங்களே அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு தொகையை கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. இதனால் பெரிய ஆதாயம் சைனாவுக்கு. சைனா நிறையா கடன் கொடுத்துருக்கு. அதாவது 1,00,000 கோடி பில்லியனில் 1,00,000 கோடி மில்லியன் டாலர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி சைனா தான் முழுமையாக அந்த நாட்டுக்கு வந்து முழுமையாக வந்து சைனாவுடைய கைப்பிள்ளையாகவே அந்த நாடு வந்து செயல்படுது. இது அமெரிக்காவுக்கு பொறுக்க முடியலை. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக சில விஷயங்களை வந்து அந்த சைனாவை கவுண்ட்ரு பண்ணியே அவர் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் உலகத்தில். ரஷ்யாவையும் ரஷ்யாவை பொருளாதார அளவில் முடக்கிட்டாங்க. இப்போ சைனாவை கவுண்ட்ரு பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வகையில் வந்து இப்போ சைனர்களுடைய ஆதிக்கத்தை அங்கே குறைக்கணும். சைனாக்கிட்டேருந்து அந்த நாட்டை வெனிசுலா ஏன்னா உலகத்திலேயே கச்சா எண்ணெயில் வந்து வெனிசுலா தான் நம்பர் 1. வெனிசுலா தான் அதிகமான உற்பத்தி பண்ணுறாங்க. அதாவது உலக கச்சா எண்ணெய் உற்பத்தியில் வந்து 17% வந்து வெனிசுலா பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவுக்கு மேலே அதிகமாக வெனிசுலா தான் பண்ணிகிட்டு இருக்குங்க. இப்போ வெனிசுலாவோட அந்த கச்சா எண்ணெய்க்கு வந்து உலகம் முழுக்க கிராக்கி, அதாவது திக்கு ஆயில்னு சொல்கிறாங்க. அது வந்து உலகத்திலேயே ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஆயில். அதனால் அந்த ஆயிலுக்கு வந்து உலகத்தில் ரொம்ப கிராக்கி உண்டு. இது மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது அமெரிக்கா வந்து இயல்பாகவே அந்த நாட்டை வந்து அபகரிக்க திட்டம் போடுது. அப்போ வந்து நிக்கோலஸ் மதுரோ வந்து மிரட்டுறாங்க. அவர் வந்து உடனே வந்து ஆட்சியை விட்டு சரண்டர் ஆகணும், வேறு குற்றச்சாட்டுகளை, போதை வஸ்துகளை கடத்தினார், அது காரணமாக இருந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லி சில குற்றச்சாட்டுகளை சொல்லி அவங்க வந்து அந்த சர்வதேச அரசியலை முன்னெடுக்கிறாங்க.
அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து உடனே அவர் நிக்கோலஸ் மதுரா வந்து சரணடைகிறதா இல்லை அப்படின்னோடனே அவருக்கு வேறு துருக்கியில் போய் நீங்கள் வாழலாம்னெல்லாம் பேசியிருக்காங்க. சமரசம் நடக்கலை, அதெல்லாம் அவருக்கு ஒத்துக்கலை. அப்புறம் உடனே என்ன பண்ணுறாங்க, அதிரடியாக திடீர்னு ஒரு 30-40 நாளாகவே வந்து அந்த போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அங்கே கப்பல்லாம் கொண்டு போய் வெனிசுலா அருகாமையில் நிப்பாட்டி அமெரிக்கா மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரணடையாத பட்சத்தில் உள்ளே வந்து அதிரடி படையை விட்டு அந்த டெல்டா அந்த அதாவது வந்து சிறப்பு அதிரடிப்படை அதை விட்டு அவரை கொண்டு வந்துடுறாங்க, கைது பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ கைது பண்ணி கொண்டு வந்த பிறகு அவரும் அவருடைய மனைவியும், நிக்கோலஸ் மதுராவோட மனைவியும் அவரும் வந்து கைது பண்ணி கொண்டு வரப்படுறாங்க. வெனிசுலாவில் பல பிரச்சனை நடக்குது. இனிமேல் அமெரிக்கா வந்து உள்ளே போகுதா என்ன, எப்படி அதை வெனிசுலாவை வந்து கையில் எடுத்து பண்ண போகுது, இல்லை வந்து பெரிய போர் நடக்குமா, ரஷ்யா போகுமா, சைனா போகுமா, இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடியது. இப்போ இதுவரையிலும் இது நடந்திருக்கு. சரி, இதில் இந்தியாவுக்கு பாதகமாக ஜாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஜாதகமான சூழ்நிலை தான். அதாவது ஒரு 10% பாதகமாக தெரியுமே தவிர மற்றபடி வந்து இப்போ ஜாதகமான சூழ்நிலை தான். என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா நிறையா யூடியூப்பர்கள் வந்து மீடியாவில் யூடியூப்பர்கள் அரசியல் ஆலோசகர்கள்லாம் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா எதுவுமே பெரிய கருத்து தெரிவிக்கலை, கண்டனம் தெரிவிக்கலை, அமெரிக்காவை கண்டிக்கலை, ஏன் பயப்படுது இந்தியா, மோடி பயப்படுறாரு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சர்வதேச அரசியலை நம்ம சரியாகவும் பார்க்கணும். அதாவது வந்து நிக்கோலஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டதில் வந்து எல்லாருக்குமே வந்து மன கஷ்டம். அவர் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது, அது வந்து சட்டவிரோதமான செயல், இது அடுத்த நாட்டுக்கு கூட நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியான கருத்து எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஒரு சர்வதேச அரசியலுங்கும்போது அப்போ சில விஷயங்களை வந்து இந்தியா முன்னெடுக்கணும். அப்போ வந்து நிக்கோலஸ் கைதை வந்து ஏன் பெருசாக அதாவது கண்டிச்சிருக்கு. என்ன சொல்லி இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அதாவது அங்கே வந்து சரியான சூழ்நிலை நிலவணும், சுமூகமான சூழ்நிலை நிலவணும், மக்கள் வந்து சுமூகமாக வாழ்கிறாங்கிறத உறுதிப்படுத்தணும் சர்வதேசம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பதிவு அதோடு விட்டாங்க இந்தியா. அதுக்கு பிறகு பெரிய பதிவு பண்ணலை. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்மளை சார்ஜ் பண்ணி பேசியிருக்காரு. இப்போ ரஷ்யன் ஆயிலை வாங்கக்கூடாது, என்ன மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு மிரட்டல் தோணியில் சொல்லியிருக்காரு, ஒரு இன்டெரக்டாக மிரட்டி. அதுக்கு இன்னுமேல் இந்தியா என்ன ரியாக்ஷன் பண்ணுதுங்கிறது அப்புறம் தான் பார்க்கணும். இப்போ இதுவரையிலும் ஏன் இந்தியா இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ வந்து வெனிசுலா இப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு லாபமான ஒரு சம்பவம் அது. அதாவது வெனிசுலா அப்படிங்கிறது வந்து முழுக்க சைனா வெனிசுலாவால் சைனா தான் லாபம் அடைஞ்சிட்டு வருது. சைனாவோட ஆதிக்கம் தென் அமெரிக்கா, வெனிசுலா வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தென் அமெரிக்காவில் உள்ள நாடு. இப்போ தென் அமெரிக்காவில் வந்து வெனிசுலாவில் தான் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துது சைனா. இப்போ இது அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு உறுத்தல். ஏன்னா அவங்க கண்டத்துக்குள்ளே போய் அவங்க உலகம் ஃபுல்லாக ஆதிக்கம் செலுத்தும் போது சைனா அங்கே போய் ஆதிக்கம் செலுத்துறது அவங்களால பொறுத்துக்க முடியலை. இப்போ இந்தியாவுக்கு வந்து இது எப்படின்னு சொன்னாக்க, சைனா வந்து பலம் பெறுறது, சைனா வந்து பொருளாதாரத்தில் முன்னேறது, உலக அளவில் சைனா பலம் பெறுறது வந்து சர்வதேச அரசியலில் சைனாவோட முன்னேற்றம் வந்து இந்தியாவுக்கு பின்னடைவு. ஏன்னா இந்தியா வந்து எப்பொழுதுமே சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பகைமை இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதாவது உலகத்திலேயே நம்ம வந்து போர் செய்து தோத்த நாடு வந்து சைனாவோட. நம்ம பாகிஸ்தானோட போர் புரிஞ்சு பல முறை புரிஞ்சு வென்றிருக்கோம். நம்ம தோல்வியுற்றோம் அப்படின்னு சொன்னாக்கா சைனாவோட தான் தோல்வி. அது இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லக்கூடிய ஐஎன்ஏவுக்கு பிறகு நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம தோல்வியுற்ற ஒரு நாடுன்னா அது சைனா கிட்ட தான். அப்போ நமக்கு இயற்கையாகவே சைனாவுக்கு அருணாச்சல பிரதேசத்தை வந்து அது உரிமை கொண்டாடுது, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பாகிஸ்தானுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணிச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் வந்து நமக்கு வந்து சைனா வந்து நமக்கு எப்பொழுதுமே ஒரு எதிரியான நாடு, ஒரு த்ரெட்டு நமக்கு. அப்போ இந்த சைனா வந்து இப்போ இந்த சம்பவம், இந்த வெனிசுலா சம்பவம் வந்து, இந்த சம்பவத்தின் மீது நம்ம வந்து இரக்கம் கொண்டாலும் வெனிசுலா சம்பவமானது வந்து சைனாவுக்கு பின்னடைவு, சைனாவுக்கு செட்பேக் இது. ஏன் அப்படின்னு சொன்னால், சைனாவோட ஆதிக்கத்தை முழுமையாக அங்கேருந்து எடுக்கிறாங்க அமெரிக்கா. அதுக்கான முயற்சி தான் இது. இப்போ சைனாவோட ஆதரவாளராக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் கைது செய்யப்படுறதுக்கும் நாள் நைட்டு வரலும் வந்து சைனா அதிகாரிகள் 12 பேர் சந்தித்து அங்கே பேசிட்டு வர்றாங்க. அவர் மாளிகையில் சந்திக்கிறாங்க. இப்போ 24 மணி நேரத்தில் கைது பண்ணுறாங்க அமெரிக்கா. அப்போ அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. அதனால சைனாவுக்கு நேரடியான ஒரு பயமுறுத்தல் இது. சர்வதேச அரசியலில் சைனாவுக்கு ஒரு கெட்ட பேர். சைனாவோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உலக அளவில் குறையிறதுக்கான ஒரு தோற்றுவாய் தான் இது. ஏன் அப்படின்னு சொன்னால், இனிமேல் சைனாவை பெருசாக எந்த நாடும் நம்ப மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இப்போ நிக்கோலஸை கைவிட்டுட்டு இதுக்கு வந்து சைனா ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்களே தவிர பெரிய அளவில் ஒன்றும் பண்ணிக்க முடியலை. இப்போ இது மாதிரி நேரடியாக சைனாவுக்கு ஒரு தோல்வியை கொடுக்குறது மாதிரி அமெரிக்கா பண்ணது வந்து இது வந்து சர்வதேச அரசியலில் சைனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இது இந்தியாவுக்கு இன்டைரக்டாக இந்தியாவுக்கு லாபம். காரணம் என்னென்னா, சைனாவோட பின்னடைவுங்கிறது இந்தியாவுக்கு அது லாபம் தான், அது எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும். அப்போ அது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது வந்து இந்தியா சாஃப்டாக தான் டீல் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கருத்து, அவங்களுடைய
பார்வை இதெல்லாம் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி நேரடியாக உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அமெரிக்கா மிரட்டது போகுதுன்னா, அமெரிக்காவும் நமக்கு வந்து ஒரு பகைமையான நாடாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா, சைனா 2 பேருமே சேர்ந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான நெருடல் தான் அது, பிரச்சனை தான் அது. இப்போ உடனே தைவான் மேலே வந்து சைனா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து அது மாதிரி ஏன்னா இப்போ வந்து பேக் டோரில் பேசிகிட்டு இருக்கதா கேள்வி. சைனாவும் ரஷ்யாவும் அவரை நிக்கோலஸ் வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேக் டோரில் பேசிக்கிட்டு இருக்கதா கேள்வி. இப்போ வந்து விடுதலை பண்ணலை அப்படின்னா சைனா இயற்கையாக ரொம்ப கோபமாவாங்க. ஏதாவது ரியாக்ஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா சர்வதேச அரசியலில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. அப்போ வந்து ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அடுத்து அண்டையில் இதே மாதிரி அமெரிக்காவுக்கு பக்கத்தில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி பண்ணி பதிலடி கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து தைவான். இப்போ தைவான் மீது வந்து ஏற்கனவே ஆக்குபைடு பண்ணணும்னு இருக்க சைனாவுக்கு இது சறுக்காக பண்ணாங்கன்னா தைவான் மீது பண்ணால் அமெரிக்காவுக்கும் தைவானுக்கும் மாட்டிக்கும். இது வந்து உலக போராக மாறுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் உலக போராக மாறுறதுக்கான இது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து சைனாவும் அமெரிக்காவும் முழு அளவிலான போருக்கு போகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் வந்து போர் அல்லது வந்து அவங்க பனிப்போராவது பெரிய அளவில் நடக்கும். இவங்களுக்குள்ள பொருளாதார போர், பனிப்போர் நடக்கும். இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது இதுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை வருது, அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வருது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து 2 பேருமே அழியணும். 2 பேருமே வந்து நமக்கு வந்து எதிரியாக தான் இருக்காங்க. இது வந்து சைனாவும் எதிரி, முழு எதிரி சைனா. அமெரிக்கா வந்து எதிரி. அமெரிக்காவும் இப்போ வந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பாகிஸ்தானுக்கு சைனா டைரெக்டாக சப்போர்ட் வாங்குறாங்க, இன்டைரக்டாக அமெரிக்கா சப்போர்ட் வாங்குது. அப்புறம் திருப்பி டைரெக்டாகவே அமெரிக்கா வந்து அசீம் முனியர்லாம் கூப்பிட்டு அந்த நாட்டோட பிரதமரையும் கூப்பிட்டு நேரடியாக உட்கார வச்சு பேசுகிறார் டொனால்ட் ட்ரம்ப். அது மாதிரி வந்து நமக்கு இந்தியாவை வந்து அசிங்கப்படுத்துகிற அளவில், இந்தியாவை புண்படக்கூடிய அளவில் நடந்துக்கிட்டு அமெரிக்கா. அதனால் அமெரிக்காவும் சைனாவும் இப்போ அந்த வெனிசுலா பிரச்சனையை வச்சு மோதிக்கொள்வதுங்கிறது இந்தியாவுக்கு லாபம், இந்தியாவுக்கு ஒரு லாபகரமான விஷயம். அதோடு வந்து சைனா வந்து 40% தன்னுடைய 40% கச்சா எண்ணெய் தேவையை வந்து வெனிசுலாவிலிருந்து தான் பெற்று பூர்த்தி பண்ணிட்டு வந்துச்சு. சைனா 3 இடத்துல தான் பர்ச்சேஸ் பண்ணுது. ஒன்று வெனிசுலா, இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று ஈரான். இப்போ ஈரானுமே வந்து பிரச்சனையாக போகுது. இப்போ ஈரானும் வெனிசுலாவும் ஒரே நேரத்தில் கட்டானா அங்கே வந்து பெரிய தட்டுப்பாடு ஏற்படும், கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும். இல்லை வெளியிலேருந்து அவங்க புது கஸ்டமர்லாம் பிடிச்சி வாங்கணும்னா அதிக தொகை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ சைனாவுக்கு பெரிய பொருளாதார பின்னடைவும் ஏற்படும். அதோடு வந்து இந்த வெனிசுலாவுக்கு வந்து 1,00,000 கோடி பில்லியன், அதாவது 1,00,000 கோடி மில்லியன் டாலர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க, கடன் கொடுத்துருக்கதா. இப்போ அது சைனாவோடைய ஸ்போக்ஸ் பிரசிடென்ட் வந்து அதை அஃபிஷியலாகவே வெளியிடுறாரு. இது மாதிரி நாங்கள் கடன்லாம் கொடுத்துருக்கோம், அவரை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இது மாதிரி வந்து சைனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது. இது இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபம். இதனால் வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனையை நிக்கோலஸ் அவர்களுக்கு நடந்தது வந்து கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். அது வந்து வருந்தத்தக்க விஷயம். அதை வந்து இந்தியா விரும்பலை. அவர் வந்து விடுதலை பண்ணணும். இப்போ இது மாதிரி சிந்தனைலாம் இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் முட்டிக்கிட்டு இவன் 2 பேரும் வந்து பனிப்போர் அல்லது வந்து ஒரு குறைந்த அளவிலான போர் ஏதாவது ஒன்று நடந்து இவர்கள் வந்து சர்வதேசத்தில் வந்து பின்னடைவை சந்திக்கிறது, இவர்கள் பொருளாதாரத்திலேருந்து அனைத்து துறையிலும் பின்னடைவை சந்திக்கிறது வந்து இந்தியாவுக்கு லாபம். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு 10% என்ன வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால், இதில் பாதகம் அப்படின்னு சொன்னால், ரஷ்யா இதில் கொஞ்சம் கெட்ட பேர் ஆகுது. ஏன்னா ரஷ்யாவையும் வெனிசுலா நம்பியிருந்த நாடு. ரஷ்யாவால் காப்பாற்ற முடியலை. 2வது ரஷ்யாவுடைய அந்த வான்தடுப்பு சாதனங்கள்லாம் அங்கே இருந்துச்சு, அதெல்லாம் வேலை செய்யலை. இது மாதிரியான ஒரு கெட்ட பேர் இருக்குது. 2வது ரஷ்யாவுக்கும் ஆதரவான நாடு. இப்போ முழுமையாக சைனாவை சார்ந்து தான் வெனிசுலா இருக்குது. இதனால் ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது. அதனால் ரஷ்யாவுக்கு சர்வதேச அளவில் எப்பொழுதெல்லாம் பின்னடைவு வருதோ அப்போ வந்து இந்தியாவுக்கும் தான் அது இன்டைரக்டாக பாதிப்பு. ஏன்னா இந்தியா வந்து எப்பொழுதுமே ரஷ்யாவுடைய முன்னேற்றம் இந்தியாவுடைய பலம் அப்படின்னு சொல்லணும். அதனால் அது சாதாரண விஷயம். அது நாளைக்கு ரஷ்யா வந்து அதை வேறு மாதிரி கூட கையாண்டுட்டு போவோம். ஆனால் வந்து டைரெக்டாக யாருக்கு பாதிப்புன்னு சொன்னாக்க சைனாவுக்கு இது வரலாம். இப்போ பிறகு சைனா ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் எடுத்து கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, தைவான் மீது தாக்குதல் ஏதாவது பண்ணாங்கன்னு சொன்னால் அது பெருசாகி அப்போ அமெரிக்காவுக்கா சைனாவுக்கா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நீடித்த ஒரு பனிப்போர், பெரிய பனிப்போராகவே இருக்கும். இது ஒருத்தர் மேலே ஒருத்தர் தடை வச்சுக்கிட்டு எதிரி 2 பேருமே அழிகிறது வந்து இந்தியாவுக்கு நல்லது. இவங்க 2 பேரும் வந்து பாகிஸ்தானுக்கு சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்மளுடைய நலனை தான் நம்ம பார்க்கணும். பங்களாதேஷில் பிரச்சனையை உண்டாக்க முடியாது, முழு கவனத்தை இங்கே செலுத்த முடியாது. அதனால் வந்து இப்போ இந்த பிரச்சனை, இந்த வெனிசுலா பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு 90% ஜாதகமான சூழ்நிலை ஏற்படும். அதாவது சர்வதேச அரசியலில் இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு தடை குறையும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். சைனாவுக்கு, அமெரிக்காவுக்கு இது ரொம்ப பாதகமான விஷயம். இந்தியாவுக்கு 10% வந்து ரஷ்யா ஒரு பின்னடைவுனால ஒரு பாதகமான விஷயம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.